எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டுமல்ல பொருத்தங்கோள் எல்லாம் உங்களாலதான். என்ன செய்வது? நாட்டை நாம் இருவர் ஆள வேண்டும். உங்களுக்காக மட்டும்தாங்க. அது மட்டுமல்ல தம்பியா மோசமானவன். என்ன சொல்றீங்க? கூறுகிறேன். அவனை விடக்கூடாது. ஜாக்கிரதை. சென்று வரட்டுமா? எனக்கு தம்பி முத்து வணங்குகிறேன். என்ன வார்த்தைகள் நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமா, மயில்நாடு சென்றாய். அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உடைய தம்பி பயின்ற கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் மாணவன். அப்படியா? ஆமாண்ணா. தானே ஒரு 8 வருஷமா சின்ன வயசுல சட்டி கூட இல்லாம நீ தானே. துருமா எடுத்து போயிருக்க ஊரு சோறு சாப்பிட்டு என்ன இது உங்களை மட்டும் பார்த்துட்டு தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். காசி யாத்திரை போகிறாங்க. யாரும் அப்படியா? உண்மைதானடா. என்னடா இது நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிக்கு. நீங்கள் மன்னனாக காட்சியை நான் பார்க்க முடியவில்லை. மன வேதனையாக இருக்கிறது. அப்படியா? ஆமாண்ணா. கவலைப்படாத, இதுதான் பார்த்து விட்டாய். ஆமா, நம்முடைய அருணை துளி ஊத்தி விளையாடி இருக்கின்ற சின்ன சிறு வயது அழகான சிலை, ஒரு சப்ப சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை தங்க சிலை சிலை ரொம்ப ஒடுங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அழகான சிலைடா. அயலான சட்டிக்கு அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகான சிலையை நான் பார்த்ததே கிடையாதுடா. எதுக்குடா கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடுறாங்க. 1050 ரூபாய் கொடுத்து நான் தாங்க எடுத்தேன். இந்த சிலைக்கு மதிப்பு தெரியும். 1050 டோக்கன் அட்வான்ஸ். டோக்கன் தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷன்டா இது. இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்கடா? இந்த தங்க சிலை தான்டா என் மனைவி கட்டளை. தம்பிக்கு உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? உங்க மேல கோபம். என்ன கோபம்? நீங்க மன்னனாக காட்சி தான் என்னால பார்க்க முடியல. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும். அயல் நடச்சது வருவதற்கு கால தாமதம் ஆகும் என்று சொல்ல மறுத்து விட்டேன். அண்ணியடா, அண்ணி குடும்பத்தின் குத்து விளக்கடா என் மனைவி. பத்தினி தெய்வமடா என் மனைவி. கண்ணகியின் மறைப்பில்லையடா என் மனைவி. கண்ணகி அந்த மதுரையை எச்சாங்க. இன்னும் நீங்க ஆளை ஏமாத்திக்க இந்த ஊரை. அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்க கூட ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செதிர்க்க வேண்டும். அண்ணே என்ன வாழ்த்துங்க. அண்ணே வாழ்த்துங்க. நல்ல முறை இருக்க வேண்டும். என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பணிவு பார்த்தாயா? எப்படிடா பணிவு பார்த்தாயடா? அண்ணே வாழ்த்துங்க. அண்ணே வடவேடு ரேணுகா தேவியடா. ஐயோ, வடவேடு ரேணுகா தேவியா? அவ வயசுல நான் புள்ளியா பிறக்க கூடாதா? நான் பரசுராம அவ தலைய வைக்க மாட்டேன். வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? அரிசி சாப்பிடுறீங்களா? பூஸ்டி அப்படிங்களா? மெந்த சாப்பிடுறீங்களா? என்ன ஒரு பணிவு. அத
நம்பித்தாம்பா எங்கேயோ ஏமாந்தோம் போல போய் கிடக்குறா நீ. நான் தானா ஏதோ புலிவு கொண்டு இருக்கின்றாயா புலம்பி கொண்டு இருக்கின்றாய் என்னடா பழக்கம் ஐயா நிலாயுத பாணியாக இருக்கு. நாளை நடக்கும் படுகளை போயிட இப்படி போட்டுருவோம். தை மாசம் பாத்தியா அண்ணே மருவத்தூர் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறாங்க பாத்தியா? மார்கழி மாதம் அந்த ஆலயத்திற்கு வந்து சிறப்பு. அதுக்காக தான் அம்மா அண்ணி வந்து சிவப்பாலை சிவப்பாறை போட்டுக்கிறாங்க. ஆமா பாத்தியா இல்ல வழியில பார்த்தேன். பக்தியா எங்க பார்த்தாலும் ஐயோ என்ன பாட்டு பக்தியா மத்த தொழில் கோயில போற பாட்டு கோயில் வண்டியில சரிதா உங்களை பார்த்து விட்டு தாய் தந்தை காசியில சந்து விட்டாங்க. அண்ணிய பார்த்து விட்டு நம்முடைய ஒரே தங்கை தங்கை புத்தகி அந்த பாடு வந்து ராஜா பொம்பளை நோயா பொம்பளை பையன் எது வேற எதுவும் எதிர்பார்க்க தங்கச்சி எங்க என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு விழுவுதா நெஞ்சு செய்திருப்பாரு இந்த செயலை. ஐயோ சிவாஜி கணேசன் என்ன நீ நடந்தது இன்ஸ்டால்மெண்ட்ல இல்ல இன்ஜின் மோட்டர் கலப்புறாங்க. என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க. சொல்லுங்க இதெல்லாம் எப்படியா வாயால சொல்லுவேன்னு தெரியும். வாயாலத்தான் சொல்லணும். சூத்தாரியா சொல்லுவாங்க. சூத்தார சொன்னா அது பேர் கூசு. என்ன வார்த்தை பார்த்து கேட்டீங்களே. முத்தழகி இருக்கால அவ பாடசாலையில 500 ரூபாய்க்கு நைடுறான்னா 1000 ரூபாய்க்கு கட்சிக்கிறான். சொல்லுங்க அவ பாடசாலையில பாட படிக்கும் பொழுது பயிலும் பொழுது பாடசாலை சென்று பயிலும் போது ஆள் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரேன். பாடசாலையில பயிலும் பொழுது போது பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அவ ஓடிட்டா. தங்கச்சி வெளியே எடுத்து ஓடுறதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அது மட்டுமா என்னடா பண்ணாத ஓடினா கூட பரவாயில்லைங்க. அந்த பையன் கூட வேலை எங்க தம்பி உள்ள படுத்து 3 மாசத்துல ஏண்டி இப்ப ஒரு காலேஜ் கேட்டதுக்கு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாலே ராஜா இந்த தெய்வத்தை ஐயோ கேட்டு விட்டாலே அது படுவாங்க. என்னடா கேட்டா கேட்டாலே ஒரு கேள்வி. என்னடா கேட்டாவ இந்த தெய்வத்தை பார்த்த அண்ணிய பார்த்து சரியா? அண்ணே அண்ணா மாணவி அண்ணி கூறுவது அந்த உண்மையா? தம்பி ஐயோ தம்பி யாரோ பானத்தை போட்டு தம்பி
என் மனைவி சொல்வது அனைத்தும் என் மீது சத்தியமடா. ஐயோ அண்ணே, அப்படி என்றால் அண்ணன் கூறுவது உண்மையா? அனைத்துமே இவன் மேல சத்தியமா உண்மைப்பா. நான் நினைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அம்மா தாயே, இது யார் பெற்ற புள்ளியா தெரியலையே. வரவு பொருளா சத்தி வைக்கிறாங்களே, நாளைக்கு இருக்குமோ இல்ல செத்துருமோ தெரியலையே. தம்பி, படுபாவி தவறு செய்து விட்டார். என்ன செய்வது? ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை என்று நான் வளர்த்தேனடா. அந்த படுபாவி மோசம் செய்து விட்டாரடா தம்பி. என்ன விட அவன் மீது பாசம் வச்சிருந்த நீங்கள் தான் உண்மைதானடா. இப்படிப்பட்ட அண்ணனுக்கு ஒரு துவக்கத்தை செய்து விட்டாலே நான் மட்டும் நாட்டிருந்தா அந்த படுபாவி வெற்றி கூறு போட்டப்பட்டார். எனக்கு ஆத்திரம் அதிகமாக வந்து விட்டது. இப்போது செல்கின்றேன். அகட்டம் அண்ணா. அண்ணா, என்ன நடக்குதுங்க? கவலை செய்தவன் நாட்டை விட்டு ஓடிவிட்டால் கவலைப்படாது. என் தம்பி நீ வந்து விட்டால் இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கின்றது? நான் இருக்கும்போது எனக்கு பயப்பட வேண்டாம். அகத்தமடா, அந்த படுபாவை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன பேரறிச்சல் கேட்கிறது? குடிமக்கள் குடிமக்கள் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? வேட்டையாட புறப்பட வேண்டும். கத்திலை காலையில் சென்று எங்களை வேட்டையாட திருமண வரும்போது எனக்கு முக்கியமா என்னது? மயில் குட்டி வேணும். மயில் குட்டி? ஆமா, மயில் குட்டியா இருக்குல்ல, அதான் மயில். அதெல்லாம் பிடிக்காது மலை. ஆமா, மான் குட்டி, முயல் குட்டியும் வெள்ளையாங்க. கத்திலை பசி அதிகமா இருக்கு. பசிதுரா பசிதுரா. உள்ள பாயாசம் காய்ச்சி வச்சுக்கிறோம், போட்டாலே விட்டுக்கலாம். போ முடியல. மீன் குழம்பு, போதண்ணி, முட்டை, நண்டு பிடிக்காத. மூணு தான் பாப்ப நீ. மிளகாத்தூள் குறைச்சி வைக்கிட்டா. ரசம் இனிமையா இருக்கு, ஆனா உங்க ரசம் உப்பு கறிக்குது. அண்ணி நின்னுக்குனே ஊத்துனாங்கல்ல, அருமையான சாப்பாடு. பண்ணி வச்சுக்கிறாங்க. கை எங்க விடுத்தேன்? இத்தனை மாசம் சொல்றப்போ அருமையான உணவு. இப்படிப்பட்ட அரிசுவையான உணவை என் வாழ்நாளை உண்டதே கிடையாது. நான் சின்ன வயதா இருக்கும்போது என்ன பெற்றெடுத்த தாய் மகனே ஓடி வரா என்று மார்போடு அழைத்து காக்கையை காட்டி அரிசுவை உணவு ஊட்டினாங்களே, அந்த கை பக்குவம் எங்க அண்ணி கையில இன்னைக்குதான் சாப்பிட்டாங்க. அம்மா கருவாட்டு குழம்பு சாட்சியில பேட்டி தருவாங்களே, அது வர வச்சுக்கிற அருமையான உணவு. உண்ட மலைக்கோ தொண்டனை கொண்டு எனக்கு தூக்கம் வந்து எப்பதான் எதிர்பார்க்க பாருங்க. சற்று நேரம் என்ன உங்களது தாயை நினைத்துக் கொண்டேன். மடி மீது தலை வைத்து தூங்குங்களேன். அண்ணி மடி மீது தலை வைத்து உறங்கலாமா? தவறு கிடையாது. அண்ணின்னா யாருங்க? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தா. அம்மாங்க. மச்சன பிள்ளை யாரு? அம்மா. பெற்றெடுத்த மகனாவே அண்ணி என்ன பாதிக்கிறாங்கடா. ஐயோ சூரியன் வந்துருவா, படுற மாடு பாருங்க. அண்ணி எனக்கு கதையெல்லாம் சொல்லுவீங்களா அண்ணி? அண்ணி கதை சொல்லுவாங்கடா. கதை கதை கதை. வெளிநாடு போனீங்க, படம் பாப்பீங்க. என்ன படம்? படம். எங்கடா நேரம் இருக்குது? வண்டியில மட்டும் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும்.
என் செல்லுல அந்த ஆப்ஷனே கிடையாதுடா சுத்தமா. அண்ணி வாங்க. அதெல்லாம் சொல்லுவீங்களா? டேய், எனக்கு கதைலாம் ரொம்ப பிடிக்கும்டா. தாத்தா அந்த படடா எங்க அம்மா கூட சின்ன வயசுல சின்ன சின்ன குட்டி கதைலாம் சொல்லிக்கிறாங்கடா. காக்கா வடை சுட்டு ஆயா வா போய் அண்ணி படுக்கலாமா? அண்ணி யாரு? என் தாய்டா, அம்மாடா. நீ வேலையா நீ நினைக்க மாட்டேன், நான் அம்மாவா நான் நினைக்கிறேன்டா. நான் வந்து வந்தமா பில்லு கட்டமா போனமான்னு இருக்கணும். மைசனரே அதான் சொல்றதுக்கு நான் எதுவா போவா தேவையா எப்படிக்கா பணம் பில்லு கொடுத்துருவியா உட்காரு எவ்வளோ நான் புத்திரம் பண்றது முடியா? என்னடா இப்படி பேசுற? ஐயோ கடவுளே கடவுளே. மைக்குனரே உங்களுக்கு கதை சொல்றதுக்கு முன்பாக ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க அண்ணி. நான் ஒரு ஜட்ஜி போடுகிறானா இல்லையா? தப்பு தப்பா பேசாத. வேற என்ன செஞ்சது இருக்கும்? சீக்கிரம் பாருடா. பாடுறா கால் விட்டு சொல்லுடா. என்னடா பசிக்க கால் நீட்டுவா ரத்தம் ஏறாது. தப்பு தப்பா பேசாத. அண்ணி எல்லாம் பிடிக்காதுடா. கால் விட்டு சொல்லுடா. டென்ஷன் ஆகுறாங்க. மைத்துனரே சொல்லுங்க அண்ணி. நம்ம அரண்மனையில குதிரை வெள்ள குதிரை பார்த்திருக்கலாம். அவ்வளவா வெள்ளது அது. ஆமா. வெள்ள குதிரை சொல்லுங்க அண்ணி. ஏய், என்னடா? வெள்ள குதிரை பார்க்க மாட்டேன். சின்ன பிள்ளை எத்தின்னு வாட்டி அடி மிஷின் போடுறாங்க. வெள்ள குதிரை மைத்துனரே சொல்லுங்க அண்ணி. அந்த வெள்ள குதிரையின் மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? நம்முடைய அரசாங்க வெள்ள குதிரை மீது பயப்படாத தெளிவா சொல்லுப்பா. என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மன்னன் சவாரி செய்வது வழக்கம். வெள்ள குதிரை மேல ஆமாண்டா, எங்க அண்ணன்டா. ஒண்ணு எங்க அண்ணன் ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. செல்ல அண்ணன் இல்லனா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுடைய பிறகு தம்பி நான் தான் சவாரி செய்வேன். ஆமாண்டா. கேட்டியாடா? தனி வெளிநாட்டு படிப்பு. ஆமா. இந்த கருவனுக்கெல்லாம் இந்த மூளை வேலை செய்யாது. அண்ணனுடைய பிறகு அந்த சரிங்களா? வெள்ளை குதிரை நான் தான் ஏறுவேன். அண்ணன் யார தெரியல. நான் ஏறுவேன். நீ ஏறுவ. என் தங்க என் சேட்டை என் நோட்டை என் குண்டு என் பொயா அந்த போனை சொல்லுங்க அண்ணி. மைத்துனரே ஆ, இரண்டாவது சந்தேகம் என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணி. அரண்மனையில தங்க தட்டு. அரண்மனையில ஆமா தங்கத்தட்டு. ஆமாங்க. மொன்னிது தங்க தட்டு. சொல்லுங்க அண்ணி. அந்த தங்க தட்டுல தங்கத்தட்டுல இப்போது யார் உணவு அருந்துவது வழக்கம்? இதுல என்ன சந்தேகம்? மொன்னி தட்டுல யாருப்பா சாப்பிடுறது? எங்க அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். மொன்னம் கூட சுத்தா சாப்பிடுறாரு. இல்லையே, அண்ணி தட்டுல பசியத்தான் சாப்பிடுவானா? ஆ. ஐய், அது அண்ணன் பசியத்தான் சாப்பிடுவான். அண்ணன் பசியத்தான் சாப்பிடுவாரு. அப்படியா? ஆமா. அண்ணன் இல்லன்னா ஆ. அண்ணனுக்கு பிறகு யாரு சாப்பிடுவாங்க? இதான் உங்க சந்தேகமா? ஏய், அண்ணனுக்கு பிறகு அந்த சந்தேகம். தங்கத்தட்டுல உணவு அருந்தும் தம்பி நான் தானா? நான் சாப்பிடுவேன். கேட்டியாடா? யாருக்கு வரும் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான பதில். ஐயோ, எச்ச ராஜா ஏய், உங்களை போல ஆளைத்தான் நாங்க தேடி கிடக்குறோம். அது கூட முடியாது. சின்ன வயசுல நானும் என்ன ஒரே தட்டு சாப்பிடுவேன். ஒன்னாவே வா நான் சாப்பிடுவோம். ஒரு தட்டுல ஆமாண்டா. பாதி பாதியா ஆ, சங்கடமா இருக்காது. சின்ன வயசுல ஒரு தட்டுலயா? ஒரே தட்டை சின்ன வயசுல சாப்பிட்டுக்கிறோம். சரி உங்க அம்மா ஒரு முருங்கக்காய் தட்டுல போட்டாங்கன்னா நீ அண்ணனுக்கு கொடுப்பியா நீ சாப்பிடுவா? நான் பாதி அண்ணன் பாதி எடுத்துப்போம். முருங்கக்காய் போடுவா பாதி பாதி எப்படி அது எடுக்க முடியும்? அவங்க எடுத்துப்பாங்கம்மா. தெரியாது தெரியாது அவனுக்கு என்ன நீ வாயை மூடிடா. இருக்கட்டும். அது மட்டும் கிடைக்காது. சொல்லுங்க அண்ணி. மூணாவது சந்தேகம் என்ன தெரியுமா? மூன்றாவது ஆள கேள்வி. சொல்லுங்க அண்ணி. இது முக்கியமான கேள்வி. ஆமா. செய்திகள் வாசிப்பது ஏய், சாத்தனூர் சாணி சோத்தன். அண்ணி சொல்லுங்க அண்ணி. மூன்றாவது நம்ம அரண்மனையில 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 காலை நீட்டுறா வசதியா நீட்டுறா. ஓ பையா
இந்த மாதிரி டைட்டா நரம்பு ஐயோ கடவுளே ரத்தம் ஏறாது. காலம் அடிக்க படக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஐயோ கூட ஒரு 500 ரூபாய் கழிச்சுக்காது. ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறேன். வெளியே ஒரு நல்ல கையை வைக்கவானான் வைக்கவானான் அப்படி மொச்சுக்க அரண்மனையில கால நீட்ட சொல்லுமா கால் நரம்பு சுத்திக்கண்டா அது மாதிரி படுக்க கூடாதுல. தூக்கம் வந்தது இருப்ப அந்த ஒரு கேள்வி சொல்லிட்டு போங்க. மைத்துனரே அரண்மனையில பஞ்சன மெத்தருக்கு பாத்துருக்கலாம். பஞ்சன மெத்தருக்கு பஞ்சன இருக்குல்ல, ஆமா அதுல யாரு படுத்து அந்த பஞ்சன மெத்தையில் எப்படி அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் இப்ப காடகம் போயிருக்காரு. காடகம் போயிருக்காரு அண்ணன் ஒருவேளை அங்கேயே செத்துட்டா. எங்க அண்ணன் உயிரோடு இருக்கணும்டா. எங்க சும்மா கதிலடா கதில கதையே இல்லையா? கதில படுக்க பாரு சும்மா தர சொன்ன காட்டினா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு கதை சும்மா கதில 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 காக்கா அறக்கும் பணத்தை கட்டிச்சுனா உக்காந்துக்கிற வயிற்று அடிச்சுனா மைத்துனரே கதைக்காக அண்ணா அங்கே செத்துட்டா. அந்த பஞ்சு மெத்தலைய நான் தானே தனியா படுத்துட்டு இருப்பேன். ஆமா அப்பொழுது இந்த குளிர் காலத்துல இந்த குளிர்ல அண்ணன் இருக்கும்போது நல்லா கட்டி இல்ல இந்த குளிர் அண்ணன் தான் கட்டி பிடிச்சு நான் படுப்பேன். அண்ணன் இல்லைன்னா தனியா நான் மட்டும் தானே படுப்பேன். 3 கேள்வி கேட்டீங்க. இரு என் கூட யாரு படுப்பாங்க? ஐயோ இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியலையே. 3 கேள்வி கேட்டீங்க, 2 கேள்விக்கு பதில் தகுந்த விடா வச்சுட்டேன். 3வது கேள்விக்கு பதில் தெரியலடா. வட துணியோ வட அடிச்சோ அண்ணன் ஏறுற குதிரையில ஏறுற அது வெள்ள குதிரை. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற அது தட்டு சாப்பிடலாம். அண்ணன் இல்லாத பொழுது அன்னைக்கு ஆதரவா கூட படுகிறது யாரு? தப்புடா. ஏய் தப்புடா. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுறது தப்பு இல்லையா? அது தட்டு சாப்பிடலாம். அண்ணன் ஏறுற குதிரையில தப்பு தப்பு. அது அரசாங்க குதிரை. யார் வேணாலும் ஏறலாம். அடே இந்த வார்த்தை தவறு நீ வேண்டாம். நீ நான் சொல்றத கேளு. சொல்றான் போடா. டேய் அன்னைக்கு சொல்றான். வண்டி ஊ அடிச்சு. டேய் அன்னைக்கு சொல்றான். நீங்க பாருங்க, சொல்லுங்க நீ. நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வரேன். நேற்றுக்கு வர போறியா? எப்போது உன்னை அரண்மனையில பார்த்தேனோ பாத்தீங்களோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். ஐயோ இப்பொழுது அண்ணே இந்த குளிர்ல வேண்டாம் நீ. கட்டி பிடிச்சு இதெல்லாம் தவறு அண்ணே.